ஒரு பையன் வீட்டில் தனியாக இருந்தால் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அடுப்பை பற்ற வைத்து கொள்ளலாம். ஸோ அதில் என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் 1 2 2.5 ஸ்பூன். எதுக்குடா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அளவெல்லாம் தெரியாது. நானே முதல் டைம் தான் பண்ணுறேன். கொஞ்சம் நெய் சேர்த்திக்க சொன்னாங்க. உதய கிருஷ்ணா அசல் நெய். இந்த பட்டை இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, எதுக்குன்னு தெரியல, போடுவோம். அடுத்தது மிளகாய் துச்சி. இந்த மிளகாய் பாருங்க, மிளகாய் 2 பச்சை மிளகாய், ஒரு சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கலர் நல்லா இருந்துச்சா, நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். வெங்காயம் போடணும். எப்படி பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வந்துருக்கு. மார்ஸ் கிரகத்தில் போய் விளைய வச்சு வாங்கிட்டு வந்த தக்காளி. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. கலர் பாருங்க, உச்சகட்டமாக இருக்குங்க. இஞ்சி போட்டு பேஸ்ட், கல்லுப்பு, பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மிளகாய் தூள். ஓகே, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இருக்க மசாலாலாம் எடுத்து போட்டுட்ருக்கேன். பாருங்க, மியாஸாக இருக்குது. எனக்குலாம் எத்தனை பேர்த்துக்கடா சமைக்கிறேன் அப்படின்னு. எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் சமைச்சிட்ருக்கேன். இதில் இப்போ ஆக்சுவலாக என்ன போடுறதுன்னு தெரியல. கொத்தமல்லி புதினா போடணுமா இல்லை எங்கே அது போடு. நான் பண்ணுறது தான் பிரியாணி. அப்புறம் கொத்தமல்லி புதினா இதையும் போட்டுருவோம். ஆக்சுவலாக இதை போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கலக்குது கழுது. இப்போ தாங்க பிரியாணி வாசனை வருது. இந்த புதினா கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு பிரியாணி வாசனையே வருது. பாட்டுக்கு சர்வரேட்டுக்கு போடுவேன். இருக்க எல்லா மசாலாவையும் போட்டுட்டேன், இதையும் போட்டுட்டேன். தண்ணி ஊற்ற போகிறேன் நான். உப்பு காரெல்லாம் சுட்டு வச்சுட்டேன். சாரி, உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். செம உச்சகட்டமாக இருக்கு. டான்ஸ், இதுதான் ஹாப்பினஸ் டான்ஸ். பிரியாணி நல்லா இருக்கு, டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. விசில் வர்ற மாதிரியே தெரியல, அதனால் அவனுக்கு கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். நான் வரான்னு நினைக்கிறேன். பிரியாணி பாருங்கள், உச்சக்கட்டாங்க. இப்போ தான் ஓப்பனே பண்ணிட்டேன். செம, நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா வருவேன்னு. செம்மையாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ சூப்பராக ஒரு பிரியாணி தந்திருக்கேன். ஐயோ, எனக்கு நினச்ச பெருமையாக இருக்கு. செம.